ஹாய் சிலுக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ஷாப்பிங் விலாகை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாங்களுக்கு வந்து ஜூன் 12 வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பர்ச்சேசிங் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிளான் பண்ணி கிளம்பியிருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதியில் இருக்கிற டிமார்ட்டுக்கு. ஓகேங்களா, போகலாம் வாங்க. ஒரு வழியாக வந்து டிமார்ட்டுக்கு வந்தாச்சு. டிமார்ட்டை பார்த்த சந்தோஷத்தில் வழி எந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறத மறந்துட்டே நம்ம மேடம் துள்ளி குடிச்சிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க 2 பேரும். ஸோ உள்ளே போன உடனே என்னெல்லாம் அட்டகாசம் பண்ண போகிறாங்களோ, தாங்க முடிய போதில்லை இவங்களோட அட்டகாசம். வாங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத உள்ளே போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். பயமாக இருக்குது. ஸோ உள்ளே வந்த உடனே ஷூஸ் வேணும், செப்பல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இறங்கியிருக்காங்க. தேடுறாங்க 1 ஹவராக தேடிக்கிட்டே இருக்காங்க. இந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ சைஸ் எல்லாம் பார்த்து வந்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் தேவையான செப்பல்ஸ், அதுக்கப்புறம் ஷூஸ்லாம் வந்து தேடி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு, வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பொருள்லாம் வாங்கினோம். மேகியை பார்த்த உடனே நாக்கில் வச்சு ஊறுதுமா, எனக்கு இப்போவே சாப்பிடணும் போல இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷாப்பிங் பண்ணோம். பசி கூட மறந்து போச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். சாப்பிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா கூட ஒருத்தரும் வரல. முதல்ல ஷாப்பிங் தான்மா, அப்புறம் தான்மா சாப்பாடு, சோறெல்லாம் அப்புறம் தான். முதல்ல எங்களுக்கு இதுக்குள்ளே விளையாடுறது ஜாலியாக இருக்குது. நிறைய திங்ஸ் இருக்குது, வெரைட்டியாக இருக்குது. அதெல்லாம் நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா வேணால் சாப்பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஒரு வழியாக ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு எப்படியும் பசிக்குதுன்னு சொல்லுவாங்க, அப்போ போகலாம் அப்படின்னு சொல்லி நானும் வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வந்து பார்த்து வாங்கி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ட்ராலி எடுத்துகிட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வெளியில் வந்த உடனே மேம் பெரிய வீரமங்கை மாதிரி நான் வந்து ட்ராலியை தள்ளுறேன், 2மே நான் தள்ளுவேன், கொடுங்க மம்மி அப்படின்னு சொல்லி கேட்டான். சரி தள்ளிடுவாளோ என்னமோ அப்படின்னு நினச்சி கொடுத்த உடனே ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். நல்ல வேலை திங்ஸ் எதுவும் கீழே கொட்டாமல் காப்பாற்றிட்டான். ஸோ அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்ஸு, பாப்கார்ன் வாங்கணும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்கார்ன் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் போகும்போது அப்படின்னு சொல்லி பேக் பண்ணியாச்சு. வெளியில் வந்த உடனே மேடம் உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் பசியே தெரியுது உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட ப்ளாகில் லாங் வீடியோ போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள் என்னெல்லாம் திங்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு. ஸோ திங்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். வந்த உடனே வெளியில் வந்து ஹோட்டலுக்கு போயிட்டோம் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப பசிக்குது அப்படின்னு. சோத்தை கண்ணிலாமையாவது காமிங்களேண்டா, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி என் சின்ன பொண்ணு அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தா. அதை பார்த்து நாங்கள் எல்லாருமே வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த அளவுக்கு பசி தாங்காமல் இருப்பா அப்படின்னு இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். இங்கே ஒருத்தர் இருக்கார் பாருங்கள், இங்கே நடக்கிறதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சிக்கன் ரைஸ் வந்து 2 ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி கொஞ்சமாக கொடுத்தாங்க, ஆனியன் கொடுத்தாங்க. நிஜமாவே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்ததுங்க, அல்டிமேட்டாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லபடியாக ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீடியோக்கு வந்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.